ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வழக்கம் போல் தான் இன்றைக்கும் லேட்டாக எழுந்திரிச்சாச்சு. ஸோ அவசர அவசரமாக கிளம்பிகிட்ருக்கேன். நேற்று நைட்டு சீக்கிரமாக சாப்பிட்டு தூங்கிட்டோமா, ஸோ அதனால் காலையில் எழுந்திரிச்சுமே பயங்கர பசி. டியூட்டிக்கு போய்ட்டு அங்கே பிரேக்ஃபாஸ்ட் வர சாப்பிட்லான்னு பார்த்தா இன்றைக்கி டியூனா ஃபிஷ்ஷும் பிரெட் தான் தருவாங்க. அது நமக்கு செட் ஆகாது. ஸோ காலையிலே கோதுமை மாவு கஞ்சி மாதிரி வச்சு எடுத்துகிட்டு போயிட்டேன். அதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. அவ்வளோதான். என் கேஸ் சின்ன கேஸ் தான். ஸோ அதனால் சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு. கேஸ் முடிஞ்சிச்சு. லஞ்சு சாப்பிட்ற டைம் கிடச்சிச்சு. இந்த லஞ்ச் பாக்ஸ் எங்கள் மம்மி பார்த்தாங்கன்னா பிளாஸ்டிக்கில் நீ சாப்பிட்ருக்கேன்னு திட்டு விடும். என்ன பண்ணுறது, இங்கே அதில் தான் எங்களுக்கு ஃபுட்டு கொடுப்பாங்க. இன்றைக்கி சீக்கிரமாக ரூமுக்கு போயாச்சு. டியூட்டி சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. அதனால் சீக்கிரமாக ரூமுக்கு போயாச்சு. எப்போதும் போல தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். மணி இங்கே 4 ஆகிடுச்சு. ஆனாலும் இது 2 மணிக்கு வெயில் அடிக்கிற மாதிரி அவ்வளோ வெயில் அடிக்குது. ஒரு வழியாக வெயிலை கடந்து ஜிம்முக்குள்ளே போயாச்சு. நானும் இந்த ஜிம்மில் ஓடுறேன், ஓடியாடுறேன், உட்காடுறேன், எந்திரிக்கிறேன், நடக்கிறேன், தாவரம், குதிக்கிறேன். ஆனால் அந்த டயர் மட்டும் போன பாடு இல்லை. அப்புறம் என்ன, ஒரு வழியாக ரூமுக்கு திரும்பி போயாச்சு. பார்த்தா சப்பாத்தி செய்யறதுக்கு சுருத்தி மாவு ஆல்ரெடி பேசஞ்சு வச்சுருந்தா. நான் போயிட்டு சரி தேங்காய் இருந்துச்சு, தேங்காய் கட் பண்ணி உடச்சி துருவி ஃப்ரிட்ஜில் வச்சா அது பாட்டு இருக்கும், தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா கையில் போட்டுக்கிட்டேன். நம்ம எப்போ ஒரு வேலையை எந்த பிரச்சனையும் இல்லாமல் செஞ்சுருக்கோம். இன்றைக்கி இங்கே டின்னர் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் எம்டி சால்னாவும். சப்பாத்தி நான் செஞ்சேன், எம்டி சால்னா சுருதி செஞ்சா. இதில் ஒரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் அதிகமாக போயிடுச்சு, ஊற்றியாச்சு. அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. என்ன பண்ணிவிட்டு வெங்காயம்லாம் போட்டதுக்கப்புறம் தான் எண்ணெய் அதிகமாக இருக்குன்னே ஃபீல் ஆச்சு. திரும்ப என்ன சரி நம்ம சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு தனியாக டம்ளரில் வடிகட்டி வச்சுட்டு அதை வேஸ்ட்லாம் பண்ண மாட்டோம், அதையே சப்பாத்தி சுருதி யூஸ் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான். என்னென்னவோ போட்டு அரைச்சி தாளித்து எடுத்து அவ்வளோதான் ஒரு சுவையான அதாவது எம்டி குருமா ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு வீடியோவில் ஒரு அண்ணா சப்பாத்தியை திருப்பி கையில் எடுக்காமையே இழைச்சாங்க. அப்படியே ரவுண்டாக வந்துடுச்சு. நானும் அதை ட்ரை பண்ண கடைசியில் அது ஒரு சைஸில் போயிடுச்சு. அப்புறம் நம்ம செய்கிறது தாண்டா சப்பாத்தி, வட்டமாக வந்தால் தான் சப்பாத்தியாக என்ன நாங்கள் சதுரமாக போடுவோம், முக்கோணமாக போடுவோம், ஒரு அளவே இல்லாத ஒரு அளவில் போடுவோம். அப்புறம் இழைச்சி போட்டு எடுத்துட்டு அவ்வளோதான் சமைச்சி சாப்பிட்டோம். ஆனால் சப்பாத்தி நல்ல சாஃப்டாக வந்துருந்துச்சு. குருமாவும் ஓகே சூப்பராக இருந்துச்சு. திறக்கும் போதே கம்மன்னு வாசனையோட அழகாக வந்துருந்துச்சு. அவ்வளோதான் இன்றைக்கான டின்னர். சாப்பிட்டு முடிச்சுட்டு சின்னதாக ஒரு வாக் போயிட்டு படுத்து தூங்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு மினி விலாகில் பார்க்கலாம். பாய் பாய். சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு சுருதியோட ரியாக்ஷனை மட்டும் பாருங்கள். சூடாக வாயில் போட்டதும் நாக்கில் சுட்டுருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், குட் நைட்.